ஹாய் வாரியர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுன் ஹால் 3லேருந்து டவுன் ஹால் 4க்கு தான் போக போகிறோம். அதாவது டவுன் ஹால் 4ஓட ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டவுன் ஹால் 3 மேக்ஸ் பண்ணதை பார்த்தோம். அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்த்தோம். இப்போ டவுன் ஹால் 4 நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டவுன் ஹால் 4 வந்து அன்லாக் பண்ணும்போது நமக்கு ஏர் டிஃபென்ஸ் ஸ்ட்ராப், அப்புறமா கோல்டு மைன், 25 வால்ஸுமே நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஹீரோ ஹாலுமே இந்த டவுன் ஹாலில் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் எலிக்சர் அப்புறம் ஆக்கர் டவருமே நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம ஷாப்பில் போயிட்டு பை பண்ணிட்டு 1 by 1 அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷாப்பில் போயிட்டு எலிக்சரை வந்து பை பண்ணிட்டு வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறமா எலிக்சர் வந்து இன்னொன்று அப்கிரேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஹாலையுமே வந்து நம்ம பேஸில் வந்து புதுசாக கொண்டு வர போகிறோம். ஹீரோ ஹால் வந்து இப்போ அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது நம்ம புதுசாக நம்மளோட டவுன் ஹாலில் ஹீரோ ஹால் வந்து புதுசாக வரப்போகுது. நம்ம ஹீரோ ஹால் தான் அன்லாக் பண்ண போகிறோம். ஹீரோ ஹால் அன்லாக் பண்ணதுமே நமக்கு பார்பரியன் கிங் கிடச்சிருக்கு. இப்போ அதோட ஸ்கின்னை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்கின் வந்து பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்கின் வந்து நம்ம கிங்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பயங்கர மாசாக இருக்குது. சரி, நம்ம இப்போ அடுத்தடுத்த ஜேர்னி போகும்போது கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்கின்லாம் வந்து வாங்கலாம், இல்லை நமக்கு ரிவார்ட்ஸில் கிடைக்கும். அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து ஆர்மி கேம்பை தான் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ட்ரூப்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்த முடியும். சரி, இப்போ நம்ம வந்து ஆர்மி கேம்பை வந்து அப்கிரேட் பண்ணலாம். அப்படியே நம்ம வந்து வால்ஸையுமே அப்கிரேட் பண்ணிட்டு வரலாம். புதுசாக நமக்கு இன்னும் 25 வால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏர் டிஃபென்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம டவுன் ஹால் 4ல் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கோல்டு எலிக்சர் கண்டிப்பாக வேணும். அதையுமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு வேறு பேஸை போய் அட்டாக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம கோல்டு அப்புறம் எலிக்சரை வந்து ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பேஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த வீடியோ எதுவுமே இதில் இருக்காது. ஜஸ்ட் அப்கிரேட்ஸ் மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக டவுன் ஹால் 4ஓட ஒரு அட்டாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஆக்கர், அப்புறமா வால் பிரேக்கர், அப்புறம் கோப்ளின், அப்புறமா ஜெயின், அப்புறமா நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு போயிருக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிங்கை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். கிங் வந்து இந்த பேஸை எப்படி அட்டாக் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ட்ரூப்ஸையாக பேஸோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து இறக்கிடுறோம். அதே நேரத்தில் கரெக்டான பிளேஸில் நம்ம வந்து வால் பிரேக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஜேண்டை யூஸ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அப்போ தான் பேஸை, ஏன்னா ஜேண்டை வந்து ரொம்ப நேரம் டிஃபென்ஸ் தாக்குறத வந்து தாங்கிக்கும், சீக்கிரமாக வந்து செத்து போகாது. அதுக்கப்புறமா கிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் சரியான நேரம் வரும்போது கிங்கோட எபிலிட்டியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிங் வந்து ஃபஸ்ட் லெவலில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஆர்க்கரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கோப்ளினை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த எலிக்சர் கோல்டெல்லாம் வந்து அது தனியாக போய் எடுத்துகிட்டு வரும். அதை வந்து ஏன்னா அதை வந்து சிங்கிள் அட்டாக்லேயே வந்து கோப்ளினை அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் அதை கடைசியாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபைனலி நம்ம பேஸை வந்து நம்ம 3 ஸ்டார் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா டவுன் ஹால் 4லேருந்து டவுன் ஹால் 5க்கு போகக்கூடிய ஜேர்னியை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.